அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 15/1/2023 முதல் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி. இதை யாராலும் மாற்ற முடியாது. இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைய போகின்றன? தனது பகை கிரகமான சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய சூரியன் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கும் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய 9இல் நுழைகிறாருங்க. சூரியன் 9ஆம் இடத்திற்கு வருவது பல அஷ்டம பாதிப்புகளும் அலைச்சலும் சிரமமும் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானமாகிய 9ற்கு வருவது பல நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி. இதை யாராலும் மாற்ற முடியாது. இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து எவையெல்லாம் அமைகின்றது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்ட முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பகை வீடாக இருந்தாலும் சூரியனின் மைந்தனாக இருக்கிறார் சனி பகவான். எனவேதான் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய தருணத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் நவகிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறவர் சூரியன் தான். ஏனென்றால் கிரகங்களின் தோற்றம் எப்படி சூரியனிடம் இருந்து உருவானதோ அதே போன்று கிரகங்களின் முடிவும் சூரியனிடம் இருந்துதான் வரப்போகிறது. எனவேதான் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இயற்கையாகவே பாவத்தன்மை அதீதமாக கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியனின் அமைவு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்துவாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடியவர் சூரியன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பார்கள். எந்த விதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடிய நபர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரியனின் ஆதிக்கம் அதீதமாக கொண்டவர்களாக தான் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதே சமயம் 2, 4, 5, 7, 9 ஆகிய இடங்கள்ல ஒரு நடுநிலையான வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட அலட்டிக்காம நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஒரு காரியத்துல அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டும் என்றால் சூரியன் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும். புதிதாக கடை திறப்பதாக அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரி சலுகை மானிய சலுகைகளை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் பல அதிரடியான புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் சூரியன்
சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்து இருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சூரியனின் அமைப்பு மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சூரிய ஓரையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். வாசி யோகம் உட்பட பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகநிலைகளின் புக்தி இந்த தருணத்தில் நடைபெற்றால் நிச்சயமாக மிக சிறந்த ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது. சூரிய திசை அல்லது சூரிய புக்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை, குரு புக்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போன்று அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் புக்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அதே சமயம் சூரியனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளின் புக்தியோ திசையோ நடைபெறும் போது சூரியனின் புக்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் மகர ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. எனவே வாழ்வில் இன்பமும் புத்துணர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே பல தடைகள் விலகி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. இருந்தாலும் சற்று கவனத்துடனும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்படி சூரியனின் அமைப்பு இருக்க பொதுவாக சூரியன் அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் 9ஆம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் 7ஆம் பார்வை 3ஆம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் நிறைந்த காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். முதலும் முடிவுமான சூரியன் அனைத்து விதமான காரியங்களையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக குடும்பம் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உறவுகள்ல தந்தை வழி உறவுகள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். உணர்ச்சி வசப்படாமல் கம்பீரத்துடன் அனைத்து விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு திடகாத்திரமானதாகவும் அவை உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல நன்மைகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. தைரியத்துடனும் கம்பீரத்துடனும் மிக சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சூரியன் மாற்றி கொடுக்கிறார். கலைத்துறை ரீதியாக இன்னும் கவனம் அதிகமாக செலுத்தினால் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம். அரசியல் துறையினருக்கு கை கொடுக்கும். மாணவ மாணவரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே விவசாயம் சார்ந்து பாக பிரிவினை, பூர்வீக சொத்து மற்றும் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை போன்ற அனைத்துமே சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமாகவும் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக மிக சிறந்த மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு உருவாகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக தினமும் காலை எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். நல்ல முன்னேற்றமும் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாகும்.